வீட்டிலே கூரை மாற்ற வேண்டும் என்றால் கூரை மாற்றுவதற்கு வரி, பனை மரத்திலே நீங்கள் ஏறுவதற்கு பயன்படுகிறதே கருவி, அந்த கருவிகளுக்கு வரி, அனைத்திற்கும் வரி, விவசாயத்திற்கு வரி, வரியாக போட்டு 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 அந்த சமஸ்தானம் ஒட்டுமொத்த தமிழருடைய உழைப்பை உறிஞ்சிக் கொண்டது. எப்படி இந்த வெற்றி சாத்தியப்பட்டது? எப்படி இந்த போராட்டம் சாத்தியப்பட்டது? எப்படி தமிழ்நாட்டோடு இணைவு சாத்தியப்பட்டது? இந்த மக்கள் எழுப்பிய கேள்வி, நான் ஏன் வரி கட்ட வேண்டும் என்று கேட்ட கேள்வி, நான் ஏன் உனக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று கேட்ட கேள்வி, அந்த கேள்விதான் ஒரு பாரிய விடுதலை போராட்டத்தை நடத்த செய்த மதிப்பிற்குரியவர்களே உங்களை தமிழ்நாட்டோடு இணைத்திருக்கிறார். காமராசர் இந்த பகுதிகள் தமிழ்நாட்டோடு இணைகிற போது, குமரி தமிழ்நாட்டோடு இணைகிற போது இந்த நிலத்தை ஆண்டு கொண்டிருந்தவர் காமராசர். அவர் மிக வெளிப்படையாக பேசினார். இங்கே நாகர்கோயிலிலே நடந்த கூட்டத்திலே இந்த மாவட்டம் தமிழகத்தோடு இணைந்ததாக காமராசர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து விட்டீர்கள், நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். ஆனால் உங்கள் முன்னேற்றத்திற்கு என்னால் எந்தவித உறுதியையும் தர முடியாது. நீங்கள் கல்வியிலும் அறிவிலும் மேம்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் ஆறலுக்கு கிழக்கே இருக்கிற மக்கள் உங்களுடைய நிலையை எட்டுவதற்கு இன்னும் பல காலமாகும். அதுவரை உங்களுக்கு ஒன்றும் செய்வதற்கு இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டோடு சேர்ந்து விட்டீர்கள் என்ற மனநிறைவோடு மட்டும் நீங்கள் இருங்கள் என்று சொல்லி சென்று விட்டார் காமராசர். ஆனால் உண்மை தெரியுமா? அப்படி சொல்லி சென்ற காமராசர் தான் இந்த குமரி மண்ணில் மகா பெரிய திட்டங்களை செயல்படுத்திய பொருட்களை பாலத்தில் இருந்து, அணைக்கட்டுகளில் இருந்து, அரசு ரப்பர் கழகத்தில் இருந்து, பனிமலைகளில் இருந்து பல திட்டங்கள் காமராசருடைய ஆட்சி காலத்தில் இந்த மண்ணிலே உருவாக்கப்பட்டது, செயல்படுத்தப்பட்டது. அதனாலே இந்த மண்ணினுடைய மக்கள் பயனடைந்தார். ஆகவே கேள்வி கேட்கிற அந்த குணம்தான் இந்த மக்களை இவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, நாம் கேள்வி கேட்க வேண்டும். இங்கே பேசிய பெருமக்கள் சொன்னார்களே, மரிய ஜெனிபர் அவர்கள் எடுத்த அந்த போராட்டத்தை பற்றி, முன்னெடுத்த அந்த போராட்டத்தை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மாக் கடையினை சட்ட போராட்டத்தின் மூலம் அவர்கள் அகற்றி இருக்கிறார்கள். நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 13-14 ஆண்டு கால போராட்டம், பூரண மதுவிலக்கை நாங்கள் கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்கிற மகா பெரிய கட்சியான திமுக அதை செய்யவில்லை. டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம், பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று சொல்கிற அதிமுக அதை செய்யவில்லை. தமிழகத்தை ஆளக்கூடிய இருவரும் திராவிட கட்சிகளும் இங்கே இருந்து டாஸ்மாகை அகற்றவில்லை. மாறாக ஒற்றை பெண்ணாக நாம் தமிழர் கட்சியுடைய மரியாதை அவர்கள் சட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு நீக்கி இருக்கிறார். இது எப்படி சாத்தியப்பட்டிருக்கிறது? ஏன் நடந்திருக்கிறது? அறிவு தெளிவு. அரசாங்கம் என்ன செய்கிறது? டாஸ்மாக் கடைகளை தங்களுடைய அரசாங்கத்திற்கு லாபம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பாக அரசுகள், கட்சிகள் பார்க்கிறது. 2025 வருடம் டாஸ்மாகில் இருந்து தமிழ்நாட்டு அரசிற்கு வந்த வருவாய் மட்டும் 48,000 கோடி. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் சராசரியாக சாராயம் விற்கக்கூடிய தொகை 130 கோடியிலிருந்து 170 கோடி. 170 கோடிக்கு ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டிலே சாராயம் இருக்கிறது. மதிப்பிற்குரியவர்களே, சாராயம் இருக்கிறது. தீபாவளிக்கு 700, கடந்த தீபாவளிக்கு 790 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசாங்கம் சாராயம் இருக்கிறது. கடந்த பொங்கலுக்கு 725 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு சாராயம் இருக்கிறது. பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் விற்பனை குறைகிறது என்றால் உங்களுக்கு தெரிந்து யாரேனும் டாஸ்மாகில் பணியாற்றினால் அவரிடத்தில் கேட்டு பாருங்கள். பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் விற்பனை குறைகிறது என்றால் டாஸ்மாகில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சஸ்பெண்ட் செய்கிறவரை இந்த அரசாங்கம் நகரும். அவர்களை டார்கெட் வைத்து விற்க சொல்லும். கோடிகளை டார்கெட் வைத்து அந்த டார்கெட்டிற்கு வித்தே ஆள வேண்டும் என்று அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும். அப்படி அவர்கள் விற்கவில்லை என்றால் அந்த மாவட்ட கலெக்டர் இருக்கிறாரே, அந்த கலெக்டரை அழைத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் மிரட்டுவார், திட்டுவார்கள், அழுத்துவார். எதில் காட்டுகிறார்கள்? சாராயம் விற்பதில் காட்டுகிறார். சாராயம் விற்பதை ஏன் இந்த அரசாங்கம் நிறுத்த மாட்டேன் என்கிறது? சாராய கடைகளில் இருந்து 48,000 கோடி வருமானம், சாராயத்தை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இருக்கிறது. டாஸ்மாகிற்கு சாராயம் வருகிறது, சாராயத்தை அனுப்பி வைக்கிறது. அந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் தமிழ்நாட்டிலே அரசியல்வாதிகளுடையது. இதே திமுக, இதே அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்மார்களுடையது. விற்கிறவனுக்கே 48,000 கோடி லாபம் என்றால் அதை தயாரிக்கிறவனுக்கு எத்தனை லட்சம் கோடி லாபம் இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
அந்த டாஸ்மாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்கள், மணவர்கள் மன்றங்கள், அதை டெண்டருக்கு எடுக்கக்கூடியவனும் இதே திமுக, இதே அதிமுக. ஆக லட்சம் கோடி ரூபாயை வழங்குடிக்க செய்கிற டாஸ்மாகை இழுத்து எப்படி அரசு மூடும்? மாறாக இந்த டாஸ்மாக் பிரச்சனையை ஏன் எங்களால் மிகச் சரியாக அணுக முடிகிறது? ஏன் எங்கள் மரியாதைக்குரியவர்கள் டாஸ்மாகை இழுத்து பூட்டி இருக்கிறார்கள் என்றால், நாங்கள் வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக டாஸ்மாகை பார்க்கவில்லை, மாறாக இந்த சமூகத்தை சீரழிக்கிற கேடாக டாஸ்மாகை பார்க்கிறோம். எங்கள் அக்கா கனிமொழி ஆகு என்றால் வரிந்து கட்டி கொண்டு வந்து விடுவார். ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் வந்து தமிழ்நாட்டிலே இளம் துறவிகள் அதிகமாக இருக்கிறார்கள், இந்தியாவிலே இளம் துறவிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாடு தான். நிறைய மரணங்கள் நடந்திருக்கிறது, நிறைய ஆண்கள் செத்து போகிறார்கள். டாஸ்மாகை இழுத்து பூட்ட வேண்டும், சாராயாலைகளை இழுத்து பூட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு தேர்தலுக்கும் கனிமொழி வந்து பேசுவார். இந்த தேர்தலிலும் வந்து பேசுவார். நீங்கள் பாருங்கள், மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியால முடியாது, மரியம் ஜெயசூர்யால முடியுது. நீங்க சிந்திச்சு பாருங்க, சாராயத்தினால் சமூகத்தில் என்ன விளைவு நினைக்கிறது? நான் தஞ்சாவூர்ல இருந்து வர்றேன். என் ஊரு பக்கத்துல கும்பகோணம் ஒரு ஊரு. கும்பகோணத்துல ஒரு அரசு பள்ளியில ஆண்டு விழா நடக்குது. அந்த ஆண்டு விழாவில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 4 பேர் பக்கத்துல இருக்கிற காவிரி ஆற்றங்கரையிலே உட்கார்ந்து சாராயத்தை குடித்து விட்டு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் சாராயத்தை குடித்து விட்டு ஆண்டு விழாவுக்கு போகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்குள்ளாக போனவர்கள் மயங்கி விழுகிறார்கள். ஆசிரியர் பார்த்து கண்டிக்கிறார். ஆசிரியர் என்ன கேள்வி கேட்கிறார் என்று அவர்களுக்கு புரியவில்லை. மாணவர்கள் சொக்கி சொக்கி விழுகிறார்கள். பெற்றோர்களுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. பெற்றோர்கள் தலையிலே அடித்துக் கொண்டு வந்து அந்த மாணவிகளை வீட்டுக்கு இழுத்து போகிறார். மாணவிகள் 12ஆம் வகுப்பு மாணவிகள். குடிக்க வைத்தது யாரா? குடிக்க வைத்தது யார்? இந்த நாட்டிலே நடக்கிற 80% குற்றங்களுக்கு பின்னாலே வழிபடுத்தியவர்களே போதைப் பொருள் இருக்கிறது, சாராயம் இருக்கிறது என்று உயர் நீதிமன்றம் சொல்கிறது. அரசின் நிலைப்பாடு என்ன? பக்கத்திலே நாங்குநேரியிலே நடந்ததே, 2 நாளைக்கு முன்பாக சிவகங்கை நடந்ததே, போதையை போட்டுவிட்டு கஞ்சாவை அடித்து விட்டு சாராயத்தை குடித்து விட்டு கண்ணில் படுகிறவரை எல்லாம் வெட்டினார்களே. போதை வெளியிலே, சாதி வெளியிலே தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. அரசாங்கம் இருக்குமா? நாட்டிலே நடக்கக்கூடிய விபத்துகளில் 70% விபத்துக்கள் சாராயத்தினாலே நடக்கிறது என்கிறது உயர் நீதிமன்றம். அப்ப சாராயத்தை தடுத்து நிறுத்துவதில் அரசுக்கு உண்டான நிலைப்பாடு என்ன? 30-35 வயசுல தொடர்ச்சியா குடிச்சு உழைக்கிற மக்கள் உழைக்கிற திறனை இழந்து போய் வெறும் சக்கையாக போகிறார். 40 வயதுக்குள்ளாக ரத்தம் கக்கி கிட்னி அழுகி குடல் செத்து போகிறார். ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, உழைக்கிற மக்களை உழைப்பில் இருந்து வெளியேற்றி அவர்களை சாகடிப்பதற்காக ஒரு அரசாங்கம் சாராயத்தை ஊட்டி கொடுக்கும் என்றால் ஒரு நாட்டுக்குள்ளாக அதை விட கேடுகட்ட அரசாங்கம் ஏதாவது உண்டா? ஏன் இவர்களை தூக்கிய வேண்டும்? இதற்காக தூக்கியது. இதற்காக இது சமூக பிரச்சனை, சமூகம் சீரழியக்கூடிய பிரச்சனை. சிந்திச்சு பாருங்க, இதை மாற்ற வேண்டும். இதற்காகவே இந்த பிள்ளைகள் களத்திலே நிற்கிறோம். இது மட்டும்தானா? இது மட்டும்தானா? கேள்வி கேட்பதாலே அந்த டாஸ்மாக் கடையை அகற்றுவதற்கு ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்தி அது குறித்த தகவல்களை கேட்டுக்கொண்டு பெற்றுக்கொண்டு அரசு வகுத்து வைத்திருக்கிற விதிகளுக்கு புறம்பாகவே அது இருக்கிறது என்று வழக்கு கொடுத்து அந்த வழக்கிலே வெற்றி கொண்டிருக்கிறார். இன்னும் பலவிதமான சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். என்னுடைய அன்பு சகோதரன் சீரன் அமர்ந்திருக்கிறார். ஆர்டிஐ சட்டத்தை, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை 168 முறை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அத்தனை பயன்பாடு எதற்காக நடந்தது? மக்களுக்கு செய்திகளை சொல்ல, உண்மையை வெளிக்கொண்டு வர, சாதித்து விட முடிகிறது வாருங்கள். ஆனால் இந்த ஆர்டிஐ சட்டத்தின் மீதாக மிக மிக முக்கியமான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்டிஐ சட்டத்தின் மீதாக கடந்த முறை சில மாதங்களுக்கு முன்பாக பட்ஜெட்டை மத்திய அரசு நாடாளுமன்றத்துக்குள்ளாக தாக்கல் செய்த போது அதற்கு முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார். அந்த பொருளாதார ஆய்வறிக்கையிலே ஆர்டிஐ சட்டத்தை மழுங்கடிக்க செய்வதற்கான, அதனுடைய கூறுகளை நீக்குவதற்கான, அதை பயன்படுத்த முடியாமல் செய்வதற்கான வேலையை ஒன்றிய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் செய்கிறது. அது இந்த நாட்டிற்கே சாபக்கேடு. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், எளிய மனிதர்கள், எளிய மக்களுக்கு கிடைத்த ஆயுதம் தான் ஆர்டிஐ சட்டம். அந்த சட்டத்தின் மூலமாக கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருந்து பிரதம அலுவலகம் வரை ஏதேனும் ஊழல் நடந்தால் அதை வெளியிலே கொண்டு வர முடியும், முறைகேடுகள் நடந்தால் அதை வெளியிலே கொண்டு வர முடியும். ஆனால் அந்த சட்டத்தை
ஒன்றுமில்லாமல் தடுத்து நிறுத்துவதற்காக, தடை செய்வதற்கான வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் செய்ய ஆரம்பித்துள்ளது. ஏன் இவர்கள் கொதிக்கிறார்கள், பதறுகிறார்கள்? மதிப்பிற்குரியவர்களே, அந்த சட்டத்துடைய வரலாறு என்பது மிக மிக அற்புதமானது. ராஜஸ்தானிலே 1990களில் ராஜஸ்தான், இந்தியாவுடைய ராஜஸ்தான் மாநிலத்திலே வாழக்கூடிய மக்கள், விவசாயிகள், கூலிகள், அவர்களுக்கு பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகள் இல்லை. வேலை வாய்ப்புகள் இல்லை என்றவுடன் அரசாங்கம் அவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது. அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இருந்தாலும் அந்த கூலி தொழிலாளர்கள், விவசாயிகள், ஏழைகளுடைய வாழ்க்கை முன்னேறியவாறில்லை. என்னவென்று விசாரித்தால் அவர்களுக்கு அந்த திட்டத்தின் மூலமாக போகக்கூடிய சம்பளம் முறையாக போகவில்லை. அந்த ஏழை மக்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக உழைத்ததால் கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் முறையாக கொடுக்கப்படவில்லை. குறை சம்பளம் கொடுக்கப்பட்டது, பல ஊர்களில் கொடுக்கப்படாமல் இருந்தது. இதை தெரிந்து கொள்வதற்காக அந்த மக்கள் அந்த வருகை பதிவேட்டை, அந்த பணி சம்பந்தமான அந்த பதிவேட்டை, சம்பள பதிவேட்டை கிராம பஞ்சாயத்து அலுவலகம் கேட்டிருக்கிறார்கள். ஊழல் செய்த கிராம பஞ்சாயத்து அலுவலகம் தொடர்ச்சியாக அதை தருவதற்கு மறுத்திருக்கிறது, கொடுக்கல. நீண்ட நெடுங்காலமாக இவர்கள் போராடி பார்த்திருக்கிறார்கள். இதை நகலெடுத்துக் கொள்கிறோம் என்று கேட்டு பார்த்திருக்கிறார்கள், கொடுக்கவில்லை. எங்கேதான் மாட்டிக்கொள்வோம் என்ற பதட்டத்திலே கொடுக்கவில்லை. பிரச்சனை பெரிதான பிறகு அந்த கிராம பஞ்சாயத்து அலுவலகம் சொல்கிறது, நாங்கள் உங்களுக்கு நகல் கொடுக்க மாட்டோம், வேண்டும் என்றால் ஒரு சிலேட்டிலே எத்தனை வருகை பதிவேடு, எத்தனை நாட்கள் வந்திருக்கிறது என்பதை சிலேட்டிலே குறித்துக் கொண்டு நீங்கள் போங்கள். எழுதுகிற சிலேட்டிலே குச்சியை வைத்து குறித்துக் கொண்டு நீங்கள் போங்கள், சுண்ணாம்பு கட்டியை வைத்து. அவர்கள் நினைத்தது போலவே, சொன்னது போலவே அந்த தகவல்களை சிலேட்டிலே பதிவு செய்கிறார்கள். சுண்ணாம்பு கட்டியை வைத்து சிலேட்டிலே எழுதி கொண்டு வெவ்வேறு ஊர்களுக்கு, வெவ்வேறு கிராமங்களுக்கு போகிறார்கள். இது பற்றி பேசுகிறார்கள். ஊர் கூட்டங்களை கூட்டுகிறார்கள். ஊர் கூட்டங்களை கூட்டி, ஆம், உண்மையிலேயே ஊழல் நடந்திருக்கிறது என்று தெரிந்த பிறகாக, உண்மையிலேயே ஏழை மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகாக அவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஒரு பாரிய போராட்டத்தை 1996 முன்னெடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 40 நாள் அந்த காத்திருப்பு போராட்டம் ஏழை எளிய மக்களாலே நடத்தப்படுகிறது. அந்த போராட்டத்தினுடைய விளைவாக ராஜஸ்தான் மாநிலத்திற்குள்ளாக தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. ஏழை எளிய மக்கள் தாங்கள் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம், அரசுடைய ஊழல்களை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டம் நீக்கப்படும் என்ற அறிவிப்பை, இந்த சட்டத்தை நீக்குவதற்கான முன் ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் செய்து வருகிறது. ஆனால் அதை எதிர்த்து இந்த நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி, நாட்டு கட்சியை தாண்டி ஒரு அரசியல் கட்சி பேசியிருக்கிறதா? பேச மாட்டார்கள். திமுக அரசாங்கம் பேசுமா? பேசாது. கன்னியாகுமரி உட்பட, கன்னியாகுமரி இந்த மாவட்டம் உட்பட மதிப்பிற்குரியவர்களே, மதுரையிலே இருந்து கார்த்திக் என்ற ஒரு சமூக ஆர்வலர், அவர் ஆர்டிஐ சட்டத்தின் மூலம் பட்டியல் சாதியினருக்கு, தமிழ்நாட்டில் பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட தொகை, அந்தந்த துறைகள் மூலமாக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று விவரங்களை அரசாங்கத்திடம் கேட்கிறார். விவரங்கள் வெளிவருகிறது. மிகப்பெரிய அதிர்ச்சி. கோடிக்கணக்கிலே ரூபாய்களை மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் பட்டியல் சாதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்துக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகிறது. ஆனால் அதிசயம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் கடந்த 5-6 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் இருந்த போதும் கூட 5-6 ஆண்டுகளில் அந்த பணம், அந்த தொகை பட்டியல் சாதியினுடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக, கல்விக்காக, மேம்பாட்டிற்காக, அவர்களுடைய வாழ்க்கை தர உயர்த்தலுக்காக கொடுக்கப்பட வேண்டிய தொகை கடந்த 6 ஆண்டுகளமாக குறிப்பிட்ட அளவு திரும்பி வந்திருக்கிறது. இது எந்தெந்த மாவட்டங்களில் நடந்திருக்கிறது? இது தேனியிலே நடந்திருக்கிறது, இது திருநெல்வேலியிலே நடந்திருக்கிறது, இது திண்டுக்கல்லிலே நடந்திருக்கிறது, இது கன்னியாகுமரியிலும் நடந்திருக்கிறது. இந்த அதையும் ஆர்டிஐ போட்டுத்தான் நம்முடைய மரிய ஜெனிஃபர் அவர்கள் எடுத்தார்கள். தொகுதி மேம்பாட்டு நிதியிலே 22% ஷெட்யூல் காஸ்டுக்காக, பட்டியல் சாதியினருக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படி பயன்படுத்தவில்லை. நீங்கள் பயன்படுத்தி இருந்தால் வெள்ளை அறிக்கை விடுங்க. நீங்க பயன்படுத்திருப்பீங்கன்னா நீங்க வெளிப்படையா வெள்ளை அறிக்கை விடுங்க. இது எவ்வளவு மோசமானது! இந்த தொகை எங்கே போகிறது? ஒவ்வொரு வருடமும் தேனியில் இருந்து, திண்டுக்கல்லில் இருந்து, திருநெல்வேலியில் இருந்து, கன்னியாகுமரியில் இருந்து கொடுக்கப்பட்ட தொகை லட்சக்கணக்கில் திரும்பி வந்திருக்கிறது. பட்டியல் சாதி மக்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக, வீடு இல்லை என்பதற்காக, நிலம் இல்லை என்பதற்காக, கல்வி படிக்க வேண்டும் என்பதற்காக, சமூக சமத்துவத்தை நோக்கி மேலே போக வேண்டும் என்பதற்காக அரசாங்கங்கள் திட்டங்கள் வகுக்கிறது. அதற்கு நிதியும் ஒதுக்குகிறது. ஆனால் அந்த நிதி தேவை இருப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், நிதி ஒரு பக்கம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இந்த நிதி தேவையானவர்கள் கைகளில் போய் சேர்வதில்லை.
இது தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3.14 கோடி ரூபாய் பணம் அரசாங்கத்துக்கு திரும்ப வந்திருக்கிறது. கடந்த 2023 மதிப்பிற்குரியவர்களே 1540 கோடி ரூபாய் ஸ்பெஷலி அலோகேட்டட் ஃபார் ஷெட்யூல்ட் கம்யூனிட்டி, பட்டியல் சாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட மத்திய அரசு ஒன்றிய அரசினுடைய நிதி. அந்த நிதியிலே 1540 கோடி ரூபாயை இந்த மாநில அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்காமல் அதிலிருந்து 1540 கோடி ரூபாயை எடுத்து மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார்கள் இல்லையா, அந்த உரிமை தொகையிலே கலந்துட்டாங்க. அது சட்டப்படி குற்றம், தவறு. அதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அந்த தொகை குறிப்பாக பட்டியல் சாதிகளுடைய மேம்பாட்டிற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். மாறாக அரசாங்கம் அதிலிருந்து எடுத்து தொகையை எடுத்து உரிமை தொகைக்கு கொடுத்திருக்கிறது. ஏன் அப்படி கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது திமுக அரசாங்கம் சொல்கிறது, உரிமை தொகை பெறக்கூடிய தகுதியுள்ள பெண்கள் இருக்கிறார்கள் இல்லையா, அந்த பெண்களுக்குள்ளாக பட்டியல் சாதியில் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பணத்தை நாங்கள் ஒதுக்கி கொடுப்போம் என்று வாய்ப்பு சாமல் போய் சொன்னது. இங்கே உரிமை தொகை வாங்கக்கூடிய நபர்கள் பெண்கள் நீங்கள் இருப்பீர்கள். அந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிற போது, உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிற போது அந்த விண்ணப்பத்திலே உங்களுடைய சாதி குறிப்பிட்டது போன்று ஏதாவது நினைவு உங்களுக்கு இருக்கிறதா? சாதியை நீங்கள் குறிப்பிட்டு இருக்க மாட்டீர்கள். அந்த விண்ணப்பத்திலே சாதிக்கான ஒரு காலமே கிடையாது, காலம் கிடையாது. ஆனால் மதிப்பிற்குரியவர்களே, எப்படி இவர்கள் கண்டுபிடித்த அந்த சாதி பெண்கள் தான் என்று எப்படி கண்டுபிடித்து அவர்களுக்கு பணத்தை இந்த 1500 கோடி ரூபாயை ஒதுக்குவார்கள்? இது மிகப்பெரிய ஊழல், இது மிகப்பெரிய அவமானம். மற்ற எந்த துறைகளிலும் இது நடக்காது, மற்ற எந்த துறைகளிலும் நடக்காது.